செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா அறிவு தொகுப்பும் கலை திட்டமும் இந்த கொஸ்டின் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த கொஸ்டின்ல நம்ம யூனிட் 1 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த யூனிட் 1ல அறிவின் ஏற்புடைமை குறித்த கொள்கைகள் இந்த கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். இதுல வந்து 4 கொள்கைகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுல முதல் கொள்கை வந்து பாத்தீங்கன்னா உண்மை குறித்த ஒத்தமைவு கொள்கை. இதை லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ரெண்டாவது இருக்கு பாத்தீங்களா, உண்மை குறித்த பயனளவு கொள்கை. அந்த கொஸ்டின் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ அந்த கொஸ்டின் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் அனுப்பிச்சு வச்சிருக்கேன். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த உண்மை குறித்த பயனளவு கொள்கை இந்த கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம். பாருங்க, இதுல வார்த்தையை பாருங்க, உண்மை இதான் முக்கியம். பயனளவு கொள்கைனா ஒரு உண்மை வந்து நமக்கு பயன் தரக்கூடியதா இருக்கணும், செயல்லையும் நமக்கு வெற்றி அடையக்கூடியதா இருக்கணும். அப்படி இருக்கிறது தான் என்ன சொல்றாங்கன்னா இந்த உண்மை குறித்த பயனளவு கொள்கைன்னு சொல்றாங்க. சரி சார், அதுல வெற்றி வரணும் இல்ல அதுல வந்து நம்ம வந்து உண்மையை உணரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுபவத்துடன் நெருங்கிய தொடர்பு. பாருங்க, அனுபவத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்டதே உண்மையாகும். அனுபவத்தையோடைய நெருங்கிய தொடர்பு கொண்டது தான் உண்மையாகும். ஏன்னா அனுபவத்தின் மூலமா தான் ஒரு உண்மையை கண்டறிய முடியும். யாராவது ஒன்று சொல்றாங்க, அதை நம்ம அப்படியே ஏற்றுக்க முடியாது. அவங்க சொல்றது உண்மையா என்னன்னா நம்ம நடைமுறை அறிவில் அனுபவத்தின் மூலமா தான் அதை தெரிஞ்சுக்க முடியும். இதை தான் உண்மை குறித்த பயனளவு. அந்த உண்மையில பயன் இருக்கணும், இதான் வார்த்தை. சரிங்களா? இப்போ பாருங்க, உங்களுக்கு அந்த டெஃபினிஷன் சொல்ற பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ பாருங்க, மனித அனுபவத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்டதே உண்மை. மனித அனுபவத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்டதே உண்மை என்னும் அடிப்படையிலேயே உண்மை என்னும் கருத்தாக்கத்தை பயனளவு கொள்கை அணுகுகிறது. அனுபவத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்டதான் உண்மை. அதை அடிப்படையா வச்சுதான் இந்த உண்மை குறித்த பயனளவு கொள்கையை அணுகுறதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப அடுத்த விஷயம் பாருங்க, உண்மை கூற்றை நிராகரிப்பது. உண்மையான விஷயத்தை நம்ம நிராகரிக்கிறோம் அல்லது தவறான கூற்றை ஏற்பது. சரி, தவறான கூற்றை ஏத்துக்கணும்னு வச்சுங்க, இதனால யாருக்கு என்ன பயன் அதை பாருங்க. என்று தவறு செய்வதால் ஒருவருக்கு எந்த பயனும் இல்லை. சரியான முடிவு எடுப்பதன் பயன்மிக்க கொள்கையாதலால், பாருங்க, சரியான முடிவு எடுப்பதுதான் பயன்மிக்க கொள்கையாதலால் உயரளவு பயன் தரத்தக்கது என்பது உண்மையில் உரைகளாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்கிறது பயனளவு கொள்கை. இப்போ உங்களுக்கு வந்து புரியாத ஒரு விஷயமா இருக்கும். இப்போ பாருங்க, இதுல என்ன சொல்ல வர பாருங்க, இந்த கொள்கைப்படி ஒரு விஷயம் உண்மையாக இருப்பதாலேயே அது பயனுள்ளதாக இருப்பதில்லை. இதுல வந்து பாருங்க, ஒரு விஷயம் வந்து உண்மையாக இருப்பதனாலே அது பயனுள்ளா இருப்பதில்லை. மாறாக எது நமக்கு நன்மை தருகிறதோ, எது செயலில் வெற்றி பெறுகிறதோ அதைத்தான் நாம் உண்மை என்கிறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். இப்போ ஒரு காட்டுல வந்து வழி தவறி காட்டுல போயிட்டோம். சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து காட்டில் வழி தவறி விட்டீர்கள். சரிங்களா? உங்களிடம் ஒரு திசை காட்டி இருக்குது, வழியை சரியா காட்டுறதுக்கான ஒரு திசை காட்டி இருக்கு. சரி, ரைட், இது திசை காட்டி அப்படின்ற உண்மையை நம்ம ஒத்துக்கிறோம். அந்த திசை காட்டி என்ன செய்யணும்? நமக்கு சரியான வழியை காமிச்சு ஊருக்குள்ள வர்றதுக்கு வழிகாட்டுறோம். அதே திசை காட்டி நம்ம மேலும் அடர்ந்த காட்டுக்குள்ள கொண்டு போச்சுன்னா அந்த திசை காட்டி உண்மையாகுமா? திசை காட்டினது உண்மைதான், ஆனா அந்த உண்மைன்றது நம்ம ஊருக்குள்ள கொண்டு போகணும். அந்த திசை காட்டி சரியா, அதை தவறான அடர்ந்த காட்டுக்குள்ள கொண்டு போச்சுன்னா அதை ஏற்றுக்க முடியுமா? அதனால தான் உண்மை என்பது நமக்கு பயனளிப்பதாக இருக்க வேண்டுமே தவிர தவறான இருக்கக்கூடாது அப்படி சொல்றாங்க. அப்போ உண்மை என்பது அனுபவத்தின் மூலமா அந்த திசை காட்டி சரியா உண்மையா போய் கண்டுபிடிச்சுக்கிறோம். அதை தான் சொல்றோம்னா அனுபவத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்டதே உண்மையாகும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இப்போ அடுத்த முக்கியமான விஷயம், இந்த உண்மை குறித்த பயனளவு கொள்கையில ஒரு 3 முக்கியமான அறிஞர்கள் இதை பத்தி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சிம்பிளா ஈஸியா சொல்றேன், இதை நீங்க கவனிச்சுட்டாவே வந்து நான் அனுப்பு நோட்ஸ் நீங்க படிச்சு ஈஸியா இருக்கும். பாருங்க, யாராவது சொல்லியிருக்காங்கன்னா இந்த பியர்ஸ் அப்படின்ற ஒரு அறிஞர் சொல்லியிருக்காரு, அடுத்து ஜேம்ஸ் சொல்லியிருக்காரு, அடுத்து ஜான் டூயி. இந்த 3 பேரும் இந்த உண்மை குறித்த பயனளவு கொள்கையை பத்தி சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒண்ணு, இந்த பியர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, பலரும் ஆராய்ந்து கடைசியாக ஒப்புக்கொள்ளும். பாத்தீங்களா? பலரும் ஆராய்ந்து கடைசியாக ஒப்புக்கொள்ளும் பொதுவான முடிவுதான் உண்மை அப்படின்னு சொல்றாரு. அது என்ன சார்? பலரும் ஆராய்ந்து கடைசியாக ஒப்புக்கொள்ளும்
பொதுவான முடிவு தான் உண்மைன்னு சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு? இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு பாருங்க, பூமி வந்து தட்டையானது என்று ஆரம்பத்தில் பலரும் நம்பினார்கள். ஆனால் அறிவியல் ஆய்வுகள் மற்றும் விண்வெளி பயணங்களுக்கு பிறகு பூமி உருண்டை என்பது மட்டும் நிரூபிக்கப்பட்டு நிலைத்து நின்றது. இப்போ புரியுதா பார்த்தீங்களா? அப்ப இது என்னது? அறிவியல் ஆய்வாளர்களால் பலராலும் ஆராய்ந்து சொல்லப்பட்ட உண்மை. அப்ப இதுதான் பியர்ஸ் சொல்லும் உண்மை. இப்ப பாருங்க, பலரும் ஆராய்ந்து கடைசியாக ஒப்புக்கொள்ளும், அதான் முக்கிய விஷயம், கடைசியாக ஒப்புக்கொள்ளும் பொதுவான முடிவுதான் உண்மை அப்படி சொல்லுவாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க. ஒரு குறிப்பிட்ட மருத்துவர் சொல்றாரு, ஒரு குறிப்பிட்ட இலை காய்ச்சலை குணப்படுத்தும் என்று ஒரு கூறுகிறான்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதை மருத்துவர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் அதனை சோதனை செய்து அதில் உள்ள வேதிப்பொருட்களை ஆராய்ந்து ஆமாம் இது காய்ச்சலை குணப்படுத்தும் என்று அறிவியல் பூர்வமாக ஒப்புக்கொள்ளும் போதுதான் அது உண்மையாகிறது. சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அப்ப இது என்ன தெரியுது பாருங்க, நீண்ட கால ஆய்வு பலரின் ஒருமித்த கருத்து உண்மையை உறுதி செய்கிறது. புரிஞ்சுட்டீங்களா? நீண்ட கால ஆய்வு பலரின் ஒருமித்த கருத்து அதுதான் உண்மையை செய்யுது. அப்ப யாராவது ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா அது உண்மை கிடையாது. அது அந்த நிறைய பேர் அதை சொன்ன உண்மை கிடையாது. ஆனா என்னன்னா, நீண்ட கால ஆய்வு செய்து மற்றும் பலரின் ஒருமித்த கருத்து தான் உண்மை உறுதி செய்கிறது. இது ஒண்ணுன்னா கடைசியாக ஒப்புக்கொள்ளும், அதுதான் விஷயம். சரிங்களா? உங்களுக்கு சிம்பிளா சொல்ல பாருங்க, பலரும் ஆராய்ந்து கடைசியாக ஒப்புக்கொள்ளும் பொதுவான முடிவு தான் உண்மை. இதுக்கு 2 எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். ஒரு இந்த இலையை சாப்பிட்டா காய்ச்சல் குணப்படுத்த முடியும்னு சொல்றாங்க. அந்த இலையை ஆராய்ச்சி பண்ணி மருத்துவர்கள் அறிவியல் அறிஞர்களா அது உண்மைதான் அப்படி சொல்லி இந்த காய்ச்சலை குணப்படுத்தும் அப்படி சொன்னா தான் அது உண்மை. இதுதான் அனுபவம் மூலமா செஞ்சுக்கிறேன். சரிங்களா? அடுத்து பாருங்க, இந்த ஜேம்ஸ் என்ன சொல்ற பாருங்க, ஒரு விஷயம் நமக்கு நடைமுறையில் வேலை செய்தால், ஒரு விஷயம் வந்து நமக்கு நடைமுறையில் வேலை செய்தால் அல்லது நமக்கு பயன் தந்தால் அதுவே உண்மை. அது என்ன சார்? ஒரு விஷயம் நமக்கு நடைமுறையில் வந்துச்சுனால் தெரிஞ்சினால் அது எப்படி சொல்றோம்? அது என்ன சார் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்ப பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க. ஒரு மாணவர் அதிகாலையில் எழுந்து படிப்பது தனக்கு அதிக மதிப்பெண் பெற உதவுகிறது என்று கண்டறிகிறார். மற்றொரு மாணவர் என்ன சொல்றாரு? இரவு நேரத்தில் படிப்பது பயன் தருகிறது. 2 பேரும் இப்படி சொல்றாங்க. ஆனா என்ன சொல்றாரு ஜேம்ஸ்? என்ன சொல்றான்? ஜேம்ஸின் கொள்கைப்படி யாருக்கு எந்த முறை அதிக பயனை தருகிறதோ அதுவே அவருக்கு உண்மையான சரியான முடிவு. பார்த்தீங்களா? ஒரு மாணவன் காலையில படிச்ச நல்ல மைண்ட்ல இருந்து சொல்றான், ஒரு மாணவன் எனக்கு இரவு படிச்சது நல்லா இருக்குன்னு சொல்றான். ஆனா இந்த 2 விஷயத்துல யாருக்கு எது அதிக பலன் தருதோ அதுதான் உண்மை. அதாவது எனக்கு எது பலன் தருதோ அதுதான் உண்மை. எனக்கு வந்து இரவுல படிச்சா தான் எனக்கு பலன் தரும்னா அதுதான் உண்மை. இல்லை எனக்கு மார்னிங் படிச்சா தான் உண்மை, எனக்கு நல்ல மனப்பாடம் படிக்க முடியும்னு சொன்னா அதுதான் உண்மை. இதைத்தான் என்ன சொல்றாங்க இல்லையா இந்த ஜேம்ஸ் சொல்றாரு. அதாவது ஒரு விஷயம் நமக்கு நடைமுறையில், அதான் முடியும், நமக்கு நடைமுறையில் பயனை தந்தால் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த உண்மை குறித்த பயனை பற்றி சொல்றாரு. சரிங்களா? இது என்ன சொல்ல வர்றாரு? இங்கு உண்மை என்பது ஒரு நிலையான விஷயம் அல்ல. ஒருத்தனுக்கு காலையில வருது, ஒருத்தனுக்கு மதியம் வருது, ஒருத்தனுக்கு இரவுன்னு வருது. சரிங்களா? அப்ப இங்க வந்து உண்மைன்றது ஒரு நிலையான விஷயம் அல்ல. அது ஒரு மனிதன் தேவைக்கும் நோக்கத்திற்கும் ஏற்ப மாறக்கூடியது. தன்னுடைய தேவைக்கும் நோக்கத்திற்கும் ஏற்ப மாறக்கூடியது அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? இப்ப பாருங்க, ஒரு விஷயம், ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க. அதே இருட்டான காட்டு பகுதியில் ஒருத்தர் செல்றாரு. ஒரு திசையை நோக்கி சென்றால் ஊர் வந்துவிடும் என்று அவர் நம்புறாரு. அந்த நம்பிக்கை உங்களை சரியான ஊருக்கு கொண்டு போய் சேர்த்தால் உங்கள் நம்பிக்கை உண்மை என்று நிறுவனமாகிறது. இல்ல அந்த போய் சேர்க்கலன்னா அது தவறா முடிஞ்சிருது. அதான் சொல்றோம். பாத்தீங்கன்னா இது வந்து ஒவ்வொருவருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அமைஞ்சுக்கிட்டு சொல்றாரு. அடுத்து பாருங்க, ஜான் 2 இவர் என்ன சொல்றாரு? ஒரு பிரச்சனைக்கு தீர்வாக அமையும் திட்டம் அல்லது யோசனை தான், ஒரு பிரச்சனைக்கு தீர்வாக அமையும் திட்டம் அல்லது யோசனை தான். அதான் சார், தீர்வாக அமையும் திட்டம் அல்லது யோசனை தான் ஜான் 2 சொல்றாரு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க, ஒரு பூட்டை திறக்க உங்களிடம் ஒரு சாவி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சாவியை கொண்டு பூட்டை திறந்தால் அது சரியான சாவி, திறக்காவிட்டால் அது பயனற்றது. எனவே அந்த பூட்டுக்கான அந்த திறக்கலைன்னா அது அந்த பூட்டுக்கான உண்மை அல்ல என்றார்கள். இன்னொரு விஷயம் பாருங்க, உங்கள் கைபேசி வந்து வேலை செய்யவில்லை என்று வைத்துக் கொள்வோம். இந்த கைபேசியை வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணா வேலை செய்யணும் நம்ம நம்புறோம். அப்ப நம்ம அதை செஞ்சு பார்க்குறோம், அந்த போனை ஆஃப் பண்ணி பார்க்குறோம். நீங்கள் அதை என்ன செய்யணும்?
செஞ்சு பார்க்கும்போது அந்த ஃபோனை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது அந்த அந்த ஃபோன் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. அப்படி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டா அந்த யோசனை உண்மை. வேலை செய்யவில்லை என்றால் அது வெறும் யோசனை கருதுகோள் தான், உண்மை அல்ல. இதைத்தான் என்ன சொல்ற பார்த்தீங்கன்னா இந்த ஜான் டிவி சொல்றாரு, ஒரு பிரச்சனைக்கு தீர்வாக அமையும் திட்டம் அல்லது யோசனை. என் ஃபோன் ஒர்க் ஆகல, இதை ஆஃப் பண்ணி போட்டா ஆஃப் பண்ணி ஆன் பண்ணா ஒர்க் ஆகும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதை நான் செஞ்சு பார்க்குறேன். ஒர்க் ஆச்சுன்னா என்னுடைய திட்டம் உண்மை, ஒர்க் ஆகலைன்னா என்னுடைய எண்ணம் தவறு. அதான் சொல்ல பாருங்க, ஒரு பிரச்சனைக்கு தீர்வாக அமையும் திட்டம் அல்லது யோசனை தான் உண்மை. சரிங்களா? இதுல மூணுலயுமே ஒரு விஷயம் காமனா வரும் பாருங்க. மூணுலயுமே என்ன விஷயம் பாருங்க, ஃபர்ஸ்ட் சந்தேகம், அடுத்து யோசனை, அடுத்து வெற்றி இல்லைன்னா பயன், அதுதான் உண்மைன்னு சொல்றாங்க. இப்ப காய்ச்சலை குணப்படுத்தும் இலைன்னு சொன்னோம், அது சந்தேகம். அதே மாதிரி பாருங்க, ஒரு விஷயம் நமக்கு நடைமுறையில், அதாவது மாணவன் காலையில படிக்கிறது நல்லதா இரவு படிக்கிறது எது பயன் தரா, அதுவும் சந்தேகம். மூணாவது பாருங்க, ஒரு பிரச்சனைக்கு தீர்வாக அமைத்திட்டோம், அந்த யோசனை நம்ம போனை ஆஃப் பண்ணி ஆன் பண்ண எடுக்கும் அப்படி நம்பிக்கையில அதை ஆஃப் பண்ணி ஆன் பண்றோம். சரிங்களா? இதுவும் வந்து சந்தேகம். அப்ப சந்தேகம் வந்து அதுக்குரிய யோசனை, அதுக்குரிய செயல்பாடு செய்யறோம், அது வெற்றி கிடைச்சா இல்ல அதுக்குரிய பயன் கிடைச்சா அது உண்மை, அதுக்குரிய பயன் கிடைக்கலன்னா அது தவறு. சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அப்போ உண்மை குறித்த பயனுள்ள நீங்களா எழுதலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.